கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவாசமா யூடியூப் சேனல் வழியாக பார்க்குறவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துறேன். என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டு, நன்மையான ஆண்டு. உங்கள் மன விருப்பத்தெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றி தரப்போகிறார். இழந்தது எல்லாவற்றையும், இழந்த பொருட்கள் என்னென்ன இழந்தீங்களோ எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாக உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். ஆமென். இந்த வருஷம் வாக்கு தத்தம் ஆண்டு கொடுத்தது, ஆண்டு பார்த்து உட்கார்ந்து காத்திருந்து பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தம் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும். எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம் வாசிப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென், அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடும் போது இயேசுவே ஆண்டவரே என்று, இயேசுவே என்று நோக்கி கூப்பிடும் போது அப்பொழுதுதான் என்ன செய்வார்? அவரு மறு உத்தரவு கொடுக்கிறார். உங்களுக்கு உங்க பிரச்சனை எல்லாம், மனசுல என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன கஷ்டம் இருக்கோ, இருதயத்தை ஊற்றி ஆண்டோட சொல்லணும். மனசுக்கிட்ட சொல்லாதீங்க. மனுஷன்கிட்ட சொன்னா கவலை ஏற்றி விடுவான். ஆண்டோட சொல்லுங்க, அவரை கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்படி கூப்பிடும்போது அப்பொழுது அவர் உங்க மறுபத்து உங்களுக்கு அந்த பதில் கொடுப்பார், நன்மையான பதிலை கொடுப்பார். ஆமென். அடுத்து என்ன சொல்றாரு? நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றார். பெரிய காரியங்கள், நீங்க நினைச்சு பார்க்காத காரியம், நீங்க நினைச்சு பார்க்காத எந்த காரியமா இருந்தாலும் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு நினைச்சிருக்க மாட்டீங்க. ஓ, இந்த பெரிய காரியம் நடக்கவே இல்லையே, இது நடந்துருச்சா, ரொம்ப அதிசயமா இருக்கு அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு, ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் இந்த வருஷத்துல. ஆமென். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவளே பாக்கியவது, விசுவாசிக்கிறவளே பாக்கியவான். ஆமென். பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார் அந்த வருஷத்துல. ஆமென். கடந்த வருஷத்துல என்னென்ன நீங்க நினைச்சு காரியம் நடக்கலையோ, என்ன கஷ்டமோ, குழந்தை இல்லையா, மகளுக்கு குழந்தை இல்லையா, வீடு கட்டவில்லையா, வீடு இல்லையா, எதுவுமே நினைச்சிருப்பீங்க. ஏதோ மன விருப்பம் நிறைவேறாம இருந்திருக்கும். ஆனா இந்த வருஷத்துல கர்த்தர் மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவார். நீங்க என்ன கஷ்டத்தோடு இருந்தீங்களா, அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி உங்களுக்கு நல்லா ஆசீர்வதித்து தருவார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க இந்த வருஷத்துல நன்மையானதை ஆண்டவர் தரப்போகிறார். பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். இந்த வாக்கு தத்தத்தின்படி, இந்த வசனத்தின்படி, இந்த வார்த்தையின்படி நீங்கள் விசுவாசித்தார் நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள், ஆச்சரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. கடந்த வருஷத்துல என்ன காரியம் நடக்கலையோ, கஷ்டமா இருந்தது, கவலைப்பட்டு இருந்தீங்க, காரியம் நடக்கல, குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல, திருமணம் ஆகலை, வயதாகிக்கிட்டே இருக்கு, மகனுக்கு வயதாகிக்கிட்டே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களா, வீடு கட்ட முடியல, வேலை இல்லை, குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, இந்த வருஷம் உங்களுக்கு இதெல்லாம் நிறைவேற போகுது. அண்ணால் கூட பாருங்க, ஆண்டவர் பாதத்தில் வச்சாங்க அந்த பாரத்தை. ஆண்டவர்கிட்ட சொல்லி வச்சவண்ண சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் கொடுத்தார், ஒரு குழந்தையை கொடுத்தார். அடைபட்ட கற்பத்தின் வாசல் திறக்கப்பட்டது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் அடைபட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படும், வாசல்கள் திறக்கப்படும், வாழ்க்கை திறக்கப்படும். இங்கே கவலைப்படாதீங்க, அழாதீங்க. அழுகை களிப்பாய் மாட்டுகிற தேவன் அவர். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவர் பாதத்தில் உட்காருங்க, காத்திருந்து செபிங்க. அப்படி செபிக்கும் போது ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்து உங்களுக்கு பெரிய எட்டாத பெரிய காரியங்கள் உங்களுக்கு செய்வார் உங்கள் வாழ்க்கையில். என்னுடைய சாட்சியை பாருங்க. கடந்த ஆண்டு எல்லா பட்டணங்களுக்கு, ஊர்களுக்கு, நகரங்களுக்கு, எல்லா ஊருக்கு, வெளியூருக்கு எல்லாம் ஆண்டவர் கொண்டு போய் சுவிசேஷம் சொல்ல வைத்தார். நிறைய சபைக்கு அனுப்பினார். அவ்வளோ ஜனங்களுக்கும் அவ்வளோ விடுதலை கொடுத்தார். கட்டுகளிலிருந்து விடுதலை, குழந்தை இல்லாமல் இருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, பொருளாதாரத்திலிருந்து விடுதலை, அவ்வளோ விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய தரிசனம் மாற்றம் கொடுத்திருக்கிறார். இந்த வருஷம் நம்ம யோகாசமா யூடியூப் சேனல் வழியா நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நம்ம ஆதாயம் பண்ணணும். நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து பங்காளராக இருக்கணும், ஜெபிக்கணும், கை நீட்டணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
இந்த வருஷத்துக்காக ஆண்டவர் கொடுத்த தரிசனம், யெகோவா சம்மா ஊழியத்தில் வளர்ச்சிக்காக பல்கி பெருகணும். யெகோவா சம்மா ஊழியத்தில் நிறைய ஆத்துமாக்கள் வந்து சேரணும், அவங்களும் நமக்கு பங்காளராக வரணும், ஜெபிக்கணும், உதவணும். ஆமென். அடுத்தது, வெளிநாடு வெளி மாவட்டம் போய் சென்று சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் வெளியூர் வெளி அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். அறிவிக்கும்போது அவங்களும் ஊழியர்களில் எழும்பணும். நம்ம இந்த ஊழியத்தை யோகா சம்மா யூடியூப் சேனல் வேலை இந்த சேனலில் ஊழியத்தில் எழும்பணும், ஜனங்க எழும்பணும், எழும்பி பிரகாசிக்கணும். அடுத்தது பாருங்கள், யூடியூப் சேனல் வழியாக அநேக காரியங்களை நாங்கள் கொண்டு வரப்போகிறோம். கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுறது. ஒரு கூட்ட ஜனங்களை இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த தரிசனம், ஒரு கூட்ட ஆத்மா ஜனங்களை ஆண்டு ராஜ்யத்துக்கு கொண்டு வரணும். ஆமென். அப்போ நம்ம ஜெபிக்கணும். நம்ம அல்லேலூயா. அடுத்தது, யெகோவா சம்மா ஊழியத்தின் மூலமாக ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இந்த யெகோவா சம்மா ஊழியத்தில், இந்த மினிஸ்ட்ரியில் ஒரு எழுப்புதல், ஒரு வளர்ச்சி, ஒரு செழிப்பு உண்டாகணும். எல்லாரும் நம்ம கர்த்தருக்கு ராஜ்யத்தை கட்ட ஒரு தூணாக இருக்கணும், ஊன்றுகோலாக இருக்கணும். ஆமென். அடுத்தது, யெகோவா சம்மா ஊழியங்கள் மூலமாக வாலிபர் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் உண்டாகணும். வாலிபர் பிள்ளை பாருங்க, இந்த காலத்தில் பயங்கரமாக சிறு பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க வழி மாறி போகிறாங்க, இச்சையில் போகிறாங்க, பாவத்தில் போகிறாங்க, போதைக்கு அடிமையாக இருக்காங்க. போதை குடி எவ்வளவோ பிள்ளைங்க வழி மாறி வழி தப்பி தகாத பிள்ளைகளோடு சேர்ந்து, கேட்டி பிள்ளையோடு சேர்ந்து வாழ்க்கை குடும்பத்தையே கெடுத்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளைகள்லாம் நல்ல நல்ல ஆண்டவருக்குள்ளே வந்து ஆண்டவருக்கு நல்ல பாதையை காட்டி அது எழுப்புவது வரணும். தேவசம் யூடியூப் சேனல் வழியாக வாலிய பிள்ளைகள்லாம் மனம் திரும்பணும். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் மிகுந்த சந்தோஷப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் நம்ம பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள்லாம், சிறு பிள்ளைகள்லாம் ஆண்டுக்குள்ளே வரணும், ஆண்டு வார்த்தை கீழ்ப்படியணும், ஆண்டு வார்த்தை கைகொள்ளணும். ஆமென். அடுத்தது பாருங்க, யெகோவா சம்மா ஊழியங்கள் மூலமாக அநேகருக்கு சுகம் உண்டாகணும், விடுதலை உண்டாகணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கப்படணும். பாருங்க, இந்த யெகோவா சம்மா மினிஸ்ட்ரியில் விடுதலை, வியாதியோடு இருக்க பிள்ளைகளுக்கு சுகம், பிள்ளி சூரிய கட்டுகளில் இருக்க பிள்ளைகளுக்கு விடுதலை, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானம், இதெல்லாம் ஆண்டு கொடுக்கும். குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, தர்த்தத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, குழந்தை இல்லையே, கணவன் இல்லையே, பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு நாம் சமாதானத்தை கொடுக்கணும். நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் கொடுத்த தரிசனம், நீங்களும் நானும் கைகோர்த்து ஊன்றுகளாக இருக்கணும், தூணாக இருக்கணும். கட்டிலிருந்து விடுதலையாகணும். கட்டிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை. கண்ணீரா, கஷ்டமா, திருமணமாகவில்லையா, மகளுக்கு திருமணமாகவில்லையே, மகனுக்கு திருமணமாகவில்லையே, இன்னும் வயதாகிக்கிட்டே போகுது என்று அழுதுகிட்டு இருக்கீங்க, கண்ணீரோடு இருக்கீங்க, மகளுக்கு குழந்தைகள் என்று கண்ணீரோடு இருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு யாவையும் செய்து முடிப்பார். எல்லா கட்டிலையும் உடைத்து உங்களை நன்மையாய் திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை புது வாழ்க்கையாக, புது பலத்தோடு, புது ஆசீர்வாதத்தோடு இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். யெகோவா சம்மா ஊழியங்கள் மூலம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் யெகோவா சம்மா மினிஸ்ட்ரி மூலமாக எழும்பப்பட வேண்டும். ஆமென். பாருங்க, என்ன ஒரு ஆளை என்ன மட்டும் என்னால் கட்ட முடியாது ஆண்டவர் ராஜ்யத்தை. நான் ஒரு ஆளை கட்ட முடியாது. நீங்களும் நானும் சேர்ந்து ஆண்டவர் ராஜ்யத்தை கட்டணும். அப்போ தான் முடியும். பாருங்க, அவருக்காக நாம் செய்யும்போது, அவர் வேலையை நம்ம செய்யும்போது, நீங்களும் நானும், கர்த்தர் இந்த ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காரு, பெரிய தரிசனம் கொடுத்துருக்காரு. இந்த வருஷம் புது வருஷத்தில் கட்டப்படும் ராஜ்யம், கட்டப்படும் ஆண்டவர் ராஜ்யம். ஆண்டவர் புது பலத்தோடு
நம்ம காத்திருக்கும் போது ஆண்டு பாதத்தில் உட்கார்ந்து காத்திருக்கணும். காத்திருக்கிறவர்கள் உயரவே பரப்பார்கள். புது பலத்தோடு புது கிருபையோடு உயர பரப்பார்கள் என்று வார்த்தை இருக்குது, வசனம் இருக்குது. அதே போல் இந்த வருஷத்தில், புது வருஷத்தில் உங்களுக்கு ஒரு புது பலன் கொடுத்து, புது வழிகளை திறந்து, புது பாதைகளை திறந்து, புது வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களும் நானும் சேர்ந்து கட்டுவோம். ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா? கண்களை மூடி. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா, தனதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புது வருஷம் 2026 ஆண்டவரே கர்த்தாவே புது வழியை திறப்பீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ரகா பால சபா காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தா வந்து யெகோவா சம்மா யூடியூப் சேனல் வழியா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே கண்ணீரெல்லாம் துடைத்து ஆண்டவரே கவலையெல்லாம் நீக்கி போட்டு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த எல்லா காரியங்களையும் இந்த நீர் கொடுத்த இந்த தரிசனங்கள் அப்பா, இந்த வருஷம் இந்த புது வருஷத்தில் கொடுத்த இந்த தரிசனங்கள் எல்லாம் ஆண்டவரே நிறைவேற நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்கப்பா. உங்கள் பிள்ளைகள் மூலமா இதை பார்க்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே ஏசப்பா ராஜ்யத்தை கட்ட, ஒரு கூட்ட ஆத்மாவை சேர்க்க ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடத்துக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்ல, இயேசுவின் வார்த்தையை சொல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுப்புவீராக ஆண்டவரே. எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. தேகவாசமா யுத்தம் வழியா பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அறியட்டும் அப்பா, உணரட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்கும் போது ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் சிரசுக்குள்ளும் உடைய பிரசனை இறங்கட்டும் அப்பா, உடைய மகிமை இறங்கட்டும் அப்பா, உடைய வல்லம் இறங்கட்டும் அப்பா. நீ தூரத்திற்கும் தேவன், நீ சமீபத்திற்கும் தேவன் அப்பா. ஆண்டவரே ரிகாபாலா சாந்தராகாபா. ஒவ்வொரு பிள்ளைகளும் கட்டில் இருக்கும் பிள்ளைகள் கட்டுகள் உடைவதாக. பிள்ளைய சூனிய கட்டில் இருக்கிற பிள்ளைகள் பிள்ளைய சூனிய கட்டுகளை உடைத்து போட்டு அப்படியே சமாதி தாரும் ஐயா. பிள்ளையில்லாத பிள்ளைகளுக்கு பிள்ளை கடி கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே திருமணமாகாத வாலி மகளுக்கோ மகனுக்கோ என்றால் ஏற்ற துறையை தேர்ந்தெடுத்து மலிவாச திருவும் ஐயா. திருமண தடையை அகற்றி போடும் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, பிள்ளைகள் இந்த வகுப்பு படிக்கிறானா, இங்கே போகணுமே, காலேஜ் போகணும், இங்கே படிக்கிறான் என்று பணம் கேட்குற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வலிவாச திருவும் ஐயா. மன ஒற்றுமை ஆவியும் மன ஐக்கியத்தின் ஆவியும் அன்பின் ஆவியும் ஊற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகளுக்கு வழிமாறி போகாதபடி, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள்லாம் வழிமாறி போகாதபடி, வழி தப்பி போகாதபடி, ஆண்டவரே கேட்ட பிள்ளைகள் சேராதபடி, தகாத பிள்ளைகள் சேராதபடி ஆண்டவரே பாதுகாப்புக்கார பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் அப்பா. அறியட்டும் அப்பா. நல்லுணர்வு ஊற்றும், நல்ல ஆவியை ஊற்றும், ஏக சந்தையை ஊற்றும் ஐயா. அப்படியே பாதுகாப்புக்கார இருக்கட்டும் ஐயா பிள்ளைகள் மேலே. ஆண்டவரே பிள்ளைகள் ஞானத்தையும் கல்விமான் நாவையும் நல்ல ஞாபகத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல காலச்சொல்லை தாங்கப்பா. பிள்ளைகள்லாம் படித்து ஆண்டவரே +2 படிக்கிற பிள்ளைங்க, +1 படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, 9th 8th 6th 7th எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவரே நல்லா படித்து பாஸ் மார்க் எடுத்து நல்ல ஒரு ஆண்டவரே உமக்கு சோதனை நல்ல ஆண்டவரே நல்ல பாதை காட்டும் ஐயா. உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே ஜெயகிறிஸ்து ஜெயபலமான ஜெய கர்த்தா ஆண்டவரே. ஆண்டவரே யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஆண்டவரே. சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆண்டவரே. நல்ல காலத்துல தாங்கப்பா. பிள்ளைய படிச்சு பாஸ் மார்க் எடுக்கட்டுமாப்பா. ஜெயம் கொடுங்கப்பா. ஜெயகிறிஸ்து ஜெயபலமானவர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தாய் தகவனுக்கும் நல்ல பேரண்ட்ஸுக்கும் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஊற்றுவீராக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சாயுதம் பிள்ளை சின்ன பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியும் பிள்ளையாக, உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படியும் பிள்ளையாக ஆண்டவரே, உடைய வார்த்தை கைகொள்ளும் பிள்ளையாக கிருபை ஊற்றுவீராக ஆண்டவரே. பிள்ளைகள் நம்முடைய ராஜ்யத்தை கட்டணும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. அந்த யூடியூப் சேனல் வழியா அந்த மினிஸ்ட்ரியில யெகோவா சம்மா மினிஸ்ட்ரியை பார்க்க பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாரும் ஊன்றுகோலாக இருக்க ஆண்டவரை சேர்ந்து கட்ட நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகளை எழுப்புவீராக ஆண்டவரே. எழுப்பும் ஆண்டவரே. ரீகா பாலா ஷிரிகாபா ராகாபா எழும்பி பிரகாசிக்கட்டும் அப்பா. ஜியோனே எழும்பு, ஜியோன் குமாரத்தே எழும்பி பிரகாசி என்ற வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையும் தூசி தட்டி விட்டு எழுப்பு என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்புவீராக ஆண்டவரே. எழுப்பது உண்டாகட்டும் அப்பா. தேசமங்கம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. உங்களுடைய ராஜ்யம் ஒன்றே கட்டப்படுவதாக, உங்களுடைய நாமம் ஒன்றே உயரப்படுவதாக. இயேசு சாட்சியம் எழுப்பட்டும் அப்பா. உங்க ஸ்தோத்திரம் ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுக்கு இன்பநாமத்துவிகிறேன் நல்ல பிதாவே. இப்போ ஜபத்தில் ஆண்டு உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருக்கார். குடும்பத்தில் அந்த அற்புதத்தை எல்லாம் யுவசமா யூடியூப் சேனல் வழியா அங்கே கமெண்ட்ஸ் பார்த்து போடுங்க. அற்புதம் செஞ்சுட்டா சாட்சிகள் இருந்தால் சொல்லுங்கள். கீழே நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது. யுவசமா யூடியூப் சேனல் மினிஸ்ட்ரி நம்பரு, அதையும் ஆனால் ஃபோன் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாருக்கும் இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.